சென்னையில் IPL போட்டி நடைபெற உள்ள நிலையில் ஆன்லைனில் டிக்கெட் விற்பனை சிறிது நேரத்திலேயே விற்று தீர்ந்தது குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, ஒருத்தருக்கு கூட ஒரு டிக்கெட் கூட காட்டல. 31,000 டிக்கெட் அதுக்குள்ள எப்படி விற்கோன்றது வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருந்தது. நாங்கெல்லாம் வந்து லைக் இது நடக்க சான்ஸே இல்லையா, இத்தனைக்கும் லைக் தெரிஞ்சவங்க மூலியமாலாம் கூட ட்ரை பண்ணோம். ஆனால் சுத்தமாக கிடைக்கல. ஐ ஃபீல் லைக் இது ஒரு ஸ்கேம் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் லாஸ்ட் டைமே வந்து இந்த டிக்கெட்டுக்காக ரொம்ப ஃபைட் பண்ணி கிடைக்கல எங்களுக்கு. தம்பி நான் எல்லாமே ஆன்லைனில் வந்து டிக்கெட் பார்த்துட்டே இருந்தோம். போட்ட ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து 31,000 டிக்கெட்டுமே இல்லைன்ற மாதிரி எங்களுக்கு வந்து பேட் நியூஸ். அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவங்க மேட்ச் விளையாடல, ஜென்ரல் ஆடியன்ஸோட விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா 31,000 சீட் அது எப்படி சார் விற்க முடியும்? இல்லை அவங்க கார்பரேட்ஸ்க்கு எதுவும் வித்துறாங்களா? இப்போ இவங்க பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவரை இருக்கிறவங்க வந்து யாருமே வந்து போய் மேட்ச் பார்க்காத அளவுக்கு வந்து இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 31 டிக்கெட் வந்து எங்கே போயிடுச்சுன்னு வந்து யாருக்குமே தெரியல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.